Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து என்ன பார்க்குறோம் எஸ்எம்சி யூஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸாக அப்டேட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டாக தான் உங்களுக்கு ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத வந்து பார்த்தலாம். ஸோ யூரோஎஸ்டி கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டிமாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட், கீழே இருக்கிறது 5 மினிட். எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ மார்க்கெட் அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் அப்படியே கீழே வந்துட்டுருக்கான். டிமாண்டுக்கு வந்தோடனே மார்க்கெட் வந்து பூம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டிமாண்ட் ஃபெயிலும் ஆகலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து நம்ம பை வந்து பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி நம்ம 15 மினிட்ஸில் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல திரும்புகிறான் அப்படின்ட்டு இந்த டிமாண்டில் இருந்து பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் வந்து ஹோப் இல்லைன்னு தான் சொல்லியிருந்தேன். இதில் வந்து 5 மினிட்ல தான் கன்ஃபர்மேஷன், நோ ரீஃபர்மெண்ட். ஸோ 5 மினிட் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து பை போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதுக்கு நான் சொல்லியிருந்தேன், கீழே தானே டிமாண்ட் சொல்லியிருக்கேன், அப்போ எதுக்கு மேலேயே வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டுக்கு வராமலும் மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ இங்கே ஒரு சினாரியோ கொடுத்தான், ரூல் பில்ட் ஆச்சு. ஸோ கன்ஃபர்மேஷன் ரூலுக்கு போனோம், அதில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ நோ என்ட்ரி, நம்ம என்ட்ரி இந்த இடத்துல போகலை. ரைட்டா? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போது இந்த 2 டிமாண்டில் நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம் பைக். ஸோ கோல்டு வந்து என்ன பண்ணியிருக்கான், கோல்டு வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் இங்கேருந்து பைன்னு சொல்லியிருக்கோம், இந்த டிமாண்ட்லேருந்து பை சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போக சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ 4 ஹவரில் போயிட்டு ட்ரெண்ட் வந்து ஒன்ஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ 4 ஹவர்னுடைய ட்ரெண்ட், இது இன்டர்னல் ட்ரெண்ட். ஓகேங்களா? இது நம்ம எடுத்தால் கூட இந்த 1 ஹவரில் டிமாண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து 4 ஹவர்னுடைய டிமாண்ட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விடிட்டி. மார்க்கெட் ஒரு புல் பேக் கொடுத்து இந்த 1 ஹவர் டிமாண்ட்லேருந்து பூம் ஆக போகிறோம். ஸோ இதில் மட்டும் நம்ம மிஸ் பண்ணாமல் என்ட்ரி வந்து பிடிச்சலாம். இதில் வந்து என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல் டைம் ஹை வந்து நம்மளோட என்ட்ரியாக நம்மளோட டிபியை வந்து செட் பண்ணணும். ஓகேங்களா? இதான் வந்து நெக்ஸ்ட் என்ட்ரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்னலில் இந்த சப்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட் மேலே போக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் பாருங்கள், மார்க்கெட் அதே மாதிரி மேலே வந்து போயிட்டான். சரி, இப்போ இது விட்டுருவோம். அடுத்தது இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இப்போ மார்க்கெட் இந்த சப்ளை கொண்டான் 4 ஹவர். 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் ஸோ இது ரீஃபர்மெண்ட். ஸோ மார்க்கெட் ரீஃபர்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணிட்டான். 5 மினிட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணி கீழே போயிட்டுருக்கான். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் எந்த ஒரு என்ட்ரியும் நான் கொடுக்கல. ஏன்னா இது வந்து மேபி கவுண்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிமாண்டு தான் நமக்கு பையுக்கான டிமாண்டாக இருக்க போகுது 15 மினிட்ஸில் இந்த டிமாண்ட். ரைட்டா? ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகலாம், சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 4 ஹவரில் வந்து பார்க்குறோம், 4 ஹவரில் நமக்கு சப்ளை மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுருக்கான். ஸோ அப்போது 15 மினிட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் நம்ம பை பண்ணணும், இல்லைனா பை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மேலே இருந்து கீழே வரான், சப்ளையே கண்ட்ரோல் எடுத்து கீழே வரான்றனால டிமாண்ட் ஃபெயில் ஆகலாம். ஸோ டிமாண்ட் ஒர்க்கும் ஆகலாம். ஓகேங்களா? நம்மளோட ஆக்சுவல் சப்ளை அண்ட் டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையில் செல் இருக்குது, இந்த டிமாண்டில் பை இருக்குது. ஸோ டிமாண்ட் வந்து பாருங்கள் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா? டெய்லியில். ஸோ டெய்லியில் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த
டிமாண்ட் அண்ட் இந்த சப்ளைல தான் நமக்கு என்ட்ரிஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலில் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ஐடியா வந்து கொடுக்குறேன். ஸோ என்னோட என்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை அண்ட் இந்த டிமாண்டில் தான் என்ட்ரி வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது AUD டிமாண்ட் வரல, கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்தால் பை வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு வந்தால் செல் ட்ரை பண்ணலாம். இன்னும் மார்க்கெட் வரல. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த சப்ளை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் இங்கே ஒரு ரூல் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம 1 மினிட் போகிறோம். ஸோ 1 மினிட்ல கண்டிப்பாக நைட் டைம் மார்க்கெட், அது இல்லாமல் 1 மினிட்ல இங்கே டிமாண்டு கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம இந்த இடத்துல பை போகக்கூடாது. இந்த லோவை எடுத்துட்டு கீழே வந்துட்டு பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி தான் வந்துட்டு மேலே வந்து போயிருக்கான். ஸோ டிசிஷனல் இதில் இன்ட்ராடே தான் பண்ணணும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இன்ட்ராடே இந்த இடத்துல கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இப்போது நம்ம இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து, அதாவது 15 மினிட்ஸ், ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ணலாம். பட் இது வந்து டோட்டலி ஒரு கவுண்டர். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து 4 ஹவரில் இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு போகும். அப்போது நம்ம கீழே இருந்து பை எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு இந்த 2 டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகிறோம். ஆனால் நம்ம இதில் பை வந்து பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நம்ம டைரெக்டாக போய் இதில் செல் பண்ணணும். கீழே இருந்து பை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? பை வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ செல் மட்டும் நம்ம பண்ணுவோம். ரைட்டா? ஸோ USD CAD எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தது லாஸ்ட் வீடியோ. ஸோ நம்ம இங்கே என்ட்ரி போகணும். பட் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகலை. அப்போ கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நமக்கு 5 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளையில் நம்ம என்ட்ரி வந்து இருக்குது. ஆனால் இதில் என்ட்ரி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? மேலே தான் போயிருக்கான். ஏன்னா இதில் வந்து ஒரு கன்சால்டேஷனாக இருக்குது. ஒரு நல்ல ரெக்கவர் ஆகலை சப்ளைலேருந்து. மார்க்கெட் எகைன் மேலே தான் வந்து போயிட்டுருக்கான். அதனால தான் ஹோப் இல்லாமல் சொல்லியிருந்தேன். இப்போ மார்க்கெட் வந்து இந்த சப்ளையை வந்து பிரேக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரீஃபைன்மெண்ட் இருக்குது. 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட். ஸோ இப்போ இந்த ரீஃபைன்மெண்ட் எங்கே பிரேக் ஆகுறான்? ஸோ இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ இதோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7144. இதோட பாடி க்ளோஸ் 7144. இதோட பாடி ஓப்பன் 7144. எல்லாமே ஈவனாக இருக்குது. நமக்கு இங்கே இருக்கக்கூடிய 4 ஹவர்னுடைய சப்ளை வந்து நமக்கு பாடி க்ளோஸ் பண்ணிட்டா நம்ம கீழே இருந்து பை வந்து எடுக்கலாம். எங்கேருந்து பை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிமாண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ டிமாண்ட் இங்கே தான் இருக்குது. இந்த டிமாண்டில் இருந்து நம்ம பை வந்து எடுக்கலாம். இன்கேஸ் இதை பாடி க்ளோஸ் பண்ணும்போது டிமாண்ட் இங்கே கிரியேட் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து பாடி க்ளோஸ் பண்ணலை, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி மேலே போய் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம பை எடுக்கலாம். இங்கேருந்து தேவையில்ல. இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்தாலும் கீழே போக சான்ஸ் இருக்குது. நம்ம இங்கேருந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பை வந்து அடிக்கலாம். எங்கே டிபி? மேலே இருக்கக்கூடிய சப்ளையில். இந்த சப்ளையில் டிபி. ரைட்டா? இதிலே வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்க முடியும். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து போனோம். ஸோ இதுவும் லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மண்டே வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து என்ன மண்டே கிடையாது, எஸ்டர்டே அப்லோட் பண்ணியிருந்தேன். இதிலே நான் வந்து சொல்லியிருந்தேன், இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ஸ் ஒர்க் ஆகாது, ரீஃபைன்மெண்ட் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ரீஃபைன்மெண்ட்டு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ரீஃபைன்மெண்ட்டில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் வந்து ரீஃபைன்மெண்ட் வந்துட்டான் சொன்ன மாதிரி. ஓகேங்களா? 15 மினிட்ஸ் 5 மினிட் ரீஃபைன்மெண்ட் வந்துட்டான். 1 மினிட்டுக்கு வந்து நம்ம மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? 1 மினிட்டுக்கு வந்து நம்ம போகிறோம். 1 மினிட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் ஸோ இது வந்து நமக்கு இங்கே சோச். ஓகேங்களா? ஸோ அப்போ பை அப்படின்னு பார்த்தா எங்கே நம்ம வந்து பை வந்து போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் பக்கத்தில் டிமாண்ட் இருக்கா? இல்லை. ஓகே. அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில்
நம்ம பை வந்து போகணும். இதில் தான் இன்னைக்கு வெயிட் பண்ண மார்க்கெட் வந்து வரவே இல்லை, மேலேயே வந்து போயிட்டான். ஓகேங்களா, ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்த உடனே மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா, சரி, இதில் ஏன் வந்து மேலே போயிருக்கான், என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்துருவோமா? ஸோ இது வந்து நான் பார்த்தேன், பட் நம்மளோட ரூலுக்கு வந்தால் மட்டும் என்ட்ரி போகலான்னு நான் வெயிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போது இதில் ஒரு ஹிட்டனாக ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். என்னென்னா, இந்த இடத்துல சப்ளைன்றது எது, இங்கே இந்த இடத்துல சப்ளை, ரைட்டா? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த சப்ளைவை வந்து பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா, இந்த சப்ளைவை எங்கே பிரேக் பண்ணியிருக்கான், இங்கே பிரேக் பண்ணியிருக்கான். சரி, இந்த சப்ளை இங்கே பிரேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு செல் போகிறதுக்கான எந்த ஒரு சப்ளைவும் இல்லை. அப்போது இந்த சப்ளை பிரேக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே தான் போகும். இந்த இடத்துலேருந்து நம்ம பை வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா, இது ப்ரீவியஸாகவே நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரி. இதுலேருந்து பை வந்து எடுத்துடலாம். ஸோ நமக்கு டிமாண்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா அடுத்தது ஒரு செல் வந்து எடுக்கலாம். ட்ரெண்டே ஷிஃப்ட் ஆகலைனாலும் செல் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். பட் இதில் நமக்கு ரூல்ஸ் வந்து மிஸ் ஆகுது. என்னென்னா, சோச் ஆகலை. ஓகேங்களா, அதனால ரூல்ஸ் மிஸ் ஆகுது. அதனால் இதை நம்ம வந்து அப்ரோச் பண்ணல. அப்படி நம்ம ஃப்ளிப்பாக அப்ரோச் பண்ணணும்னாலும் இந்த இடத்துல இப்படி அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கலாம். ரைட்டா? இப்போ மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டான். இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் இருந்து மேலே போவான்னு சொல்லி இந்த லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஓகே, இப்போது மேலே போயிட்டான்னா கீழே வரவே மாட்டான் அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா, கீழே வருவான். சரி, இப்போ அதான் வந்து பார்க்க போகிறோம். இப்போது ட்ரெண்ட் வந்து நம்ம போடுவோம். சோச்சு இந்த இடத்துல பிஓஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபுல்லாக லிக்விடிட்டி. அப்போது மார்க்கெட் இங்கே ஹை வந்து எடுத்திருக்கான். இந்த இடத்துல நமக்கு பிஓஎஸ். ஸோ அதோட டிமாண்டில் நம்ம வந்து பை வந்து எடுத்திருந்தோம். ஸோ இங்கே பிஓஎஸ் போடுவோம். அடுத்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒன்ஸ் 4 ஹவர் போயிட்டு பார்த்துக்கலாம். கரெக்டாக டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணி இந்த சப்ளைக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ 15 மினிட்ஸ் போவோம். அப்போ நமக்கு அடுத்த பை எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் பர்ஃபெக்டாக இல்லை, பட் கீழே விக்கு விட்டுருக்கான். அதனால இதை நம்ம ஒரு ஆப்ஷனுக்கு எடுத்துக்கலாம். ஸோ வேறு எங்கெல்லாம் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்ச இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. ரைட், அப்போது இதெல்லாம் மிட்டிகேட். ஓகே, இங்கே டிமாண்ட் இருக்குது. இப்போது மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே வந்து எடுத்துகிட்டு போவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழே வந்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நமக்கு இந்த இடத்துல செல் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். ரைட்டா? சரி, இப்போ 1 ஹவர் போயிட்டு ஒன்ஸ் நம்ம பார்த்துருவோம். 1 ஹவரில் நம்ம எடுத்துருக்கிற டிமாண்ட் தான் பர்ஃபெக்டான டிமாண்ட். ஸோ இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸில் இந்த இடத்துல நோ டிமாண்ட். அப்போ இது விட்டுருவோம். இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது. இந்த 2 டிமாண்டில் இருந்து விக்கோட போடணும். எப்படி? ஓகேங்களா, இந்த 2 டிமாண்டில் இருந்து நமக்கு ஒரு பெரிய பை வந்து இருக்குது. ஓகேங்களா, சரி, வரட்டும். மார்க்கெட் வந்துட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். பார்த்து பை வந்து ட்ரை பண்ண போகிறோம். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்தது டிமாண்டுக்கு வந்தால் பை, இன்னும் மார்க்கெட் வரல. அடுத்தது இதில் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன் லாஸ்ட் வீடியோவில். சப்ளை 2 சப்ளைக்கு வந்தால் பெரிய செல் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ஸில் இருந்து 3 டிமாண்ட்லேருந்து பை வந்துருக்குன்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கான். கீழே வந்தோன்னா நமக்கு பை ஆகலாம். ஸோ கீழே இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. இந்த டிமாண்டில் இருந்து பை இருக்குது. ஓகேங்களா, இந்த டிமாண்ட் அண்ட் இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் அப்படியே மேலே வந்து இந்த சப்ளைலேருந்து கண்ட்ரோல் எடுத்து செல் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சப்ளைக்கு வந்தால் செல்லு, டிமாண்டுக்கு வந்தால் பை. ஓகேங்களா, எல்லா வீடியோவில் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ மார்க்கெட் வருவான். ஸோ இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் ஜோனுக்கு வந்தால் பை வந்து இருக்குது. ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேஷன் 15 மினிட்ஸ். ஸோ 5 மினிட்.
நம்ம இந்த இடத்துல 3 டிமாண்ட் வந்து போட்டிருக்கோம். இன்னும் மார்க்கெட் வரல. வந்தானா நமக்கு பை வந்து இருக்கு. ஓகேங்களா? டிமாண்ட்ஸை பார்த்துக்குங்க. இந்த 3 டிமாண்ட்ல இருந்து நமக்கு பை வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ இங்க இருந்து வந்தானா பை வந்து போகலாம். அவ்வளோதான். சரி, இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியுது இந்த யூடியூப் சேனலில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.